ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகேந்திராவில் நான் ஒரு வண்டி எடுக்கிறேங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யுவோ சீரீஸு வந்து உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் நண்பா. யுவோ சீரீஸ் வந்து 575 அப்படி இல்லைனா யுவோ டெக் ப்ளஸ் 575 இது சூஸ் பண்ணலாம் நண்பா. நான் எக்ஸ்பி ப்ளஸ் இந்த மாதிரில போகிறதுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு மகேந்திரா லைன் போகும்போது நீங்கள் வந்து யுவோ சீரிஸ் வந்து 575 இல்லைனா 575 யுவோ டெக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வித்தியாசம் 575க்கும் 575 யுவோ டெக் ப்ளஸுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, கீர் பாக்ஸ் எல்லாம் ஒன்று தான். நம்ம டயர் சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அது பானட் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 575 பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும். அதாவது லேடிட்டு சைட்லேருந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும் 575ல. டெக் ப்ளஸ்லேருந்து பழைய மாடலில் இருக்குல்ல, அது மாதிரி பானட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு தான். அது வந்து பார்த்திங்கன்னா 575 யுவோ 575 பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து வெளியில் இருக்கும். டெக் ப்ளஸில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். நம்ம அது வித்தியாசம். ஹெச்பிங்கும்போது பார்த்திங்கன்னா 575 வந்து யுவோ 575 வந்து 45 ஹெச்பி வருது. யுவோ டெக் ப்ளஸ் வந்து 47 ஹெச்பி வருது. லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து 575 வந்து 1500 வருது, இது 1700 வருதுங்க. இதுக்கு ரெண்டுக்குள்ள அதிகப்படியான வேரியேஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வருது. எதனால் இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டாவது செக்ஷன் பார்க்கும்போது, யுவோ சீரிஸ் எதனால் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸு கிரவுண்டு இப்போ பழைய வண்டியெலாம் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் கீர் பாக்ஸ் கிரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஓடினாவே பூமி திரை சர்பாஞ்சா சரி சவுண்டு வரும், கிரவுண்ட் சவுண்டு. இதில் வந்து அந்த மாதிரி வராதுங்க. ஃபுல்லாகவே டபுள் கிளச்சு, சைடு கீர் பாக்ஸ் எல்லாமே ஒரு டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிட்டிலேருந்து இன்ஜினுக்கு வந்து கோல்டு ஆயிலோ வாட்டரோ போகும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போகுங்க. இப்போ 4 சிலிண்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலிண்டர் வழியாக போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து ரேடியேட்டருக்கே வந்துடும். அப்புறம் மறுபடியும் செகண்டுக்கு போயிட்டு வரும், தேர்டுக்கு போயிட்டு வரும், ஃபோர்த்துக்கு போயிட்டு வரும். பழைய மாடல் பார்த்திங்கன்னா ஓவராலாக போயிட்டு ஃபஸ்ட்டு போய் செகண்டு போய் தேர்டு போய் ஃபோர்த்து போய் மறுபடியும் ரேடியேட்டருக்கு வந்து ஒரு ரிட்டன் வரும் தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு போயிட்டு ரிட்டன் வந்து ரேடியேட்டருக்கு வந்துடும். செகண்டுக்கு போயிட்டு அப்படியே டேரெக்டாக ரிட்டன் வந்து ரேடியேட்டருக்கு வந்துடும். தேர்டு ஃபோர்த்து அதே மாதிரி வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் கூலண்ட் வந்து அதிகப்படியாக இருக்கும். ஹீட்டேஜ் வந்து அந்தளவுக்கு ஆகாது. அது ஒரு மெயினான ரீசனு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து ஹெவி டைப் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லு வந்து பார்த்திங்கன்னா சைடு டைப் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது பல்லு தெறிக்கிறதோ பல்லு வந்து அதிகப்படியாக தேயறதோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியாக இருக்குங்க யுவோ டெக் ப்ளஸில். யுவோ டெக்கில் டோட்டலாகவே எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு லேட்டஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற யுவோ அந்த சீரீஸ் போய்ட்டிங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ரொம்ப ஒரு அட்வான்ஸ் மாடலாக போயிடும். வண்டி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மகேந்திராவில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கும். ஒரு மைலேஜும் கண்டிப்பாக நல்ல ஒரு மைலேஜும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் நல்லாவே இருக்குங்க மற்ற இது கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி மகேந்திரா லைன் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து யுவோவே நல்லா சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அது யுவோ சீரீஸுங்கிறது ஒரு நல்ல வண்டி தான். ஸோ அதனால் யாராவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பா.